I have seen the Lord. யோவான் 20:18. நான் ஆண்டவரை கண்டேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கண்டேன் என் கண்குளிர. அன்பரை தேடும் அன்பு என்று மரியமதிலே நாள் உயிர்த்த ஆண்டவரை தரிசனம் பெறுகிறார். நற்செய்தியிலே 3 இடத்திலே யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்பார். முதலில் 2 பேர் நீங்கள் இருக்கும் இடத்தை பார்க்க வருகிறோம், வந்து பாரும் என்று சொல்லுவார். இயேசுவை மேலோட்டமாக பார்க்க வந்தவர்கள் மெசியாவை கண்டார்கள். 2வது இடம் கெத்சமனி தோட்டத்திலே போர் வீரர்கள் வந்து யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது நாசரேத்தூர் இயேசுவை என்று சொல்லும் பொழுது நான் தான் என்பதும் அந்த வல்லமையானது வெளிப்பட்டு அவர்கள் 3 முறை கீழே விழுவார்கள். போர் வீரர்கள் தேட வந்தது குற்றவாளியாக கருதப்பட்ட இயேசுவை. ஆனால் அவர்கள் மெசியாவை கண்டது போல அவர்கள் விழுந்தார்கள். 3வதாக இந்த நற்செய்தி, யாரை தேடுகிறாய் என்று இயேசு மரியமதிலிடம் கேட்க, என் ஆண்டவரை தேடுகிறேன் என்பதை அந்த வார்த்தையின் குரலிலே கண்டுபிடித்து ராபூனி என்று சொல்லி ஆண்டவரை இனம் கண்டுகொள்ளுவார். ஆக ஆண்டவரை தேடுபவர்கள், ஆண்டவரிடம் வருபவர்கள் அவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது அவரை கண்டுகொள்ள முடியும். Love speeds things up, leaps over obstacles and never fails. 1 கொரிந்தியர் 13:8 உள்ளதுபடி அன்பு காரியங்களை வேகமாக்குகிறது, தடைகளை தாண்டுகிறது, ஒருபோதும் தோல்வியுறுவதில்லை. இயேசுவின் மீது அன்பினால் தடைகளை தாண்டி கொண்டு மரியமதிலே நாள் கல்லறைக்கு வருகிறார். கல்லை புரட்ட வேண்டுமே என்ற ஆதங்கம் இருந்த பொழுது கல் புரட்டப்பட்டது அவருக்காக. வானதூதர்களை பார்த்து கேட்கிறார், எங்கே என் ஆண்டவர்? இறந்தவர்களை உயிர்த்த இடத்தில் தேட வேண்டுமா? அவர் உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை அவர் பெறுவார். தடைகளை எல்லாம் தாண்டி வந்த இந்த அன்பு ஒருபோதும் தோல்வியுறுவதில்லை. நிச்சயமாக ஆண்டவர் மீது அன்பு கொண்டுள்ளவர்களுக்கு, மெய்யான விசுவாசம் கொண்டவர்களுக்கு தோல்வி ஒருபோதும் ஏற்படாது என்பதெல்லாம் உயிர்த்த ஆண்டவர் என்று நமக்கு தருகிறார். இந்த பெண் சாட்சி முதல் சாட்சி. 12 அப்போஸ்தலர்கள் 3 ஆண்டுகள் அவரோடு உண்டு உறங்கி அவர் சொன்னதை கேட்டு அவருடைய அதிசயங்களை எல்லாம் பார்த்து வியந்து, ஆண்டவரே யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்றெல்லாம் பிரகடனம் செய்து, நீரே மெசியா என்று பிறருக்கு முன்னதாக அதை வெளிப்படுத்திய ராயப்பரும் சரி, மற்ற தோமா நாமும் அவரோடு சென்று இறப்போம் என்று வீரம் வசனம் பேசிய அவரும் சரி, யாரும் இயேசுவினுடைய சிலுவை சாவின் அருகிலே இருக்கவில்லை. ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இயேசுவை தன்னந்தனியாக விட்டுவிட்டார்கள். அவருடன் இருந்தது சிலுவை அடியிலே 3 பெண்கள். விடியற் காலையில் இந்த சேவர்கள், போர்க்காவலர்கள் காத்து கொண்டிருந்த கல்லறை தோட்டத்துக்கு சென்று உயிர்த்த ஆண்டவரை சந்திப்போம் என்ற எண்ணமில்லாமல் மரித்த உடலுக்கு அவர்கள் நறுமண தைலம் பூசுவதற்காக விடியற் காலையிலே வந்தவர்கள்.
இந்த மரிய மதலேனாள் அங்கேயே கல்லறைக்கருகிலேயே இருந்து தேடிக்கொண்டிருக்கிறாள். என் ஆண்டவரை யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஒருவேளை அவர் எங்கே வைத்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள், நான் எடுத்து செல்வேன் என்று கேட்டபொழுதுதான் அவர் உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்றார். அந்த சந்திப்பு உயிர்த்த ஆண்டவருக்கு முதல் சாட்சியாக அவர் விளங்குகிறார். One old lady, Una Vetera, may have more faith than a host of learned theologians, St. Thomas Aquinas. பல பெரும் இறையியல் வல்லுநர்களை விட ஒரு மூதாட்டி அதிக விசுவாசம் பெற்றிருப்பார். எவ்வளவு படித்திருக்கிறோம், எவ்வளவு பட்டங்களை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு உயர்ந்த பதவிகளை பெற்றிருக்கிறோம் என்பது அல்ல, இயேசுவின் மீது இருக்கின்ற விசுவாசம் எத்தகையது. புனித ஜான் மரி வியானே சரித்திரத்தில் இதே போன்ற ஒரு மூதாட்டியை அவர் தினம் தினம் கோவிலில் சந்திப்பார். அந்த மூதாட்டி ஆண்டவர் முன்னால் வந்து குறைந்தபட்சம் அரை மணி நேரம் செபித்து விட்டு செல்வார். ஒரு நாள் அவரை ஆலயத்துக்கு வெளியே சந்தித்த பொழுது இந்த புனிதர் அவரிடம் கேட்பார், அப்படி என்ன நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறீர்கள், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னும் பொழுது, நான் ஒன்றும் படித்தவள் இல்லை, எனக்கு படிக்க தெரியாது, செபிக்க தெரியாது, பிறகு என்ன செய்வீர்கள், நான் ஆண்டவர் முன்னிலையில் இருந்து அவரை பார்ப்பேன், அவர் என்னை பார்க்கிறார். இதுதான் அவருடைய ஜெபம், மிகுந்த வல்லமையான ஜெபம். இவ்வாறு பல பெரும் இறையியல் வல்லுநர்களை விட ஒரு மூதாட்டி அதிக விசுவாசம் பெற்றிருப்பார் என்பது முற்றிலும் உண்மை. வாட் ஐ கீப் ஐ லூஸ், வாட் ஐ கிவ் அவே இஸ் மைன் ஃபார் எவர். நான் பற்றி இருப்பதை இழக்கிறேன், எதை துறக்கிறேனோ அது என்றும் எனதாகிறது. எதை இழக்கிறீர்களோ அதை பல மடங்கு பெறுவீர்கள் என்று இயேசு நற்செய்தியில் கூறுவதையும் நாம் இப்பொழுது நினைவு கூறலாம். You don't possess that which you cannot let go of, it possesses you. Ivan Bell. எதை உதற முடியவில்லையோ அதை நீ பெற்றிருக்க முடியாது, அது உன்னை பிடித்து கொண்டிருக்கும். நான் ஒரு கரடி கதையை அவ்வப்பொழுது சொல்வேன். ஒருவன் கரடியோடு விளையாடி கொண்டிருந்தான். அவனுடைய நண்பன் அருகில் இருப்பவன், சரி போதும் விளையாடியது, வா வீட்டுக்கு போகலாம் என்னும் பொழுது அவன் சொல்லுவான், கரடியை நான் எப்பயோ விட்டுவிட்டேன், கரடிதான் என்னை விட மறுக்கிறது என்று சொல்லுவான். இதுதான் உண்மை. எதை உதற முடியவில்லையோ அதை நீ பெற்றிருக்க முடியாது, அது உன்னை பிடித்து கொண்டிருக்கும். வேற்றுருவில் வெற்றி மைந்தன் என்று உயிர்த்த ஆண்டவரை குறிப்பிடலாம். இயேசுவினுடைய உயிர்த்த சடலம், உயிர்த்த அந்த உடல் சாதாரணமாக இருக்கக்கூடிய உடலை போல் அல்ல. ஆகவேதான் பூட்டி இருந்த வீட்டுக்குள் இயேசு நுழைந்து அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனம் கொடுப்பார். அப்பொழுதும் தோமையார் இருக்க மாட்டார். எஞ்சி இருப்பவர்களுக்கு அவருடைய தரிசனம் கிடைத்தது. If seeds in the black earth can turn into such beautiful roses, what might the heart of man become in its long journey to the stars? G.K. Chesterton. கரிசல் மண் அழகிய ரோஜாக்களை தர முடியுமெனின் விண்மீனை நோக்கி செல்லும் நீள் பயணத்தில் மனித மனம் எவ்வளவு மாறலாம். கரிசல் நிறைந்த மண்ணிலிருந்து விளைகின்ற ரோஜா செடி அழகிய வண்ணமிக்க வாசமிக்க மலர்களை தருவதை போல, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த செடியே நல்ல பூக்களை தரும் பொழுது உன்னுடைய மனித மனம் எவ்வளவு நல்லதை உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் உணர வேண்டும். இத்தகைய சிந்தனையில் செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord, accept us. May we hold fast to the life you have given us.
and come to the eternal gifts you promise. எங்களை ஏற்றருளும் ஆண்டவரே, நீர் அளித்த நல்வாழ்வை பற்றிக்கொள்ளவும் வாக்களித்த நிலைவாழ்வை அடையவும் வரமருளும்.